வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து தாலி வந்து எத்தனை கிராம்ல வாங்குறது நல்லது அப்படின்றது மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயிட்டு, நான் வந்து இன்னும் தங்கத்தில் வந்து தாலி போட்டுக்கல, இன்னும் வாங்கலை அப்படின்றது மாதிரி. அதோட இப்போ ரூ. 1,00,000 சீட்டு வந்து போட்டிருக்காங்களாம் தெரிஞ்சவங்கள்ட்ட. அது வந்து கைக்கு வரப்போகுது, அந்த பணத்தில் வந்து வாங்கணும், அதுக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த டிப்ஸ் வந்து பார்ப்போம். அது கூடவே வந்துட்டு கேடிஎம் அந்த கோல்டு வாங்கணுமா, இல்லை சாதாரண தங்கத்தில் வாங்கலாமா, எவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்றது மாதிரியான டீட்டெயில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, தாலி வாங்கணும், இல்லை ஒரு அந்த குண்டு காசு இது மாதிரி ஏதாவது எடுத்து போடணும். இப்போ ஆடி மாதம் வேறு நடக்குது. ஸோ இந்த டைமில் ஏதாவது எடுத்து போடலாமா அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக இந்த கேடிஎம் அப்படின்ற கோல்டு வந்து இப்போ புழக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா கேடிஎம் அப்படின்றது காட்மியம் அப்படின்ற உலோகத்துடைய ஷார்ட் ஃபார்மு. அந்த காட்மியம் அப்படின்றது வந்து தங்கத்து கூட கலந்து செய்யப்பட்ட நகைகள் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் அந்த கேடிஎம் அப்படின்றது வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பீரியட் வரைக்கும் கலந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படி செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் மாதிரியான நோய்கள் வந்து வர்றதுனால, அதிகரித்ததுனால பரிசோதனை பண்ணி இதுவுமே ஒரு காரணம் அப்படின்றது மாதிரி கண்டுபிடிச்சதுனால இந்த கேடிஎம் அதாவது காட்மியம் அப்படின்றத வந்து தடை பண்ணிட்டாங்க. இது எப்போ தடை பண்ணாங்கன்னா 2016 இருந்து தங்கத்து கூட கலந்து எந்த நகைக்கடையிலையும் இது வந்து விற்கக்கூடாது அப்படின்றது மாதிரி தடை பண்ணினாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட்மியம் அதாவது கேடிஎம்ன்றது வந்து கலந்து எந்த நகையும் செய்யப்படுறது கிடையாது. மேபி ஒருவேளை அந்த கடையுடைய நேம் வந்து அது மாதிரி இருக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி அந்த கேடிஎம் அப்படின்றது ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால ஒவ்வொரு பிரபலமான நகைக்கடையிலையும் அந்த கேடிஎம் அப்படின்ற வார்த்தை வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வரைக்குமே அதை மாற்றாமல் கூட இருக்கலாம். அதனால் அந்த கடையில் வந்துட்டு கேடிஎம் வந்து கலந்து செய்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது அரசால் தடை செய்யப்பட்ட விஷயம். ஸோ அது வந்து கலந்து செய்ய மாட்டாங்க. சும்மா சொல்கிறதுக்கு வேணால் அப்படி இருக்கும். இப்போ வந்து புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம்க்கு பதிலாக பிஏஎஸ் ஹால்மார்க் அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு வந்து செய்கிறாங்க. பிஏஎஸ் அப்படின்றது வந்து தங்கத்தை வந்து எப்படி செய்கிறதுன்றது மாதிரி அதோடைய தரத்தை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து தங்கத்து கூட துத்தநாகம் வெள்ளி கலந்த நகைகள் மட்டும்தான் இப்போ வந்துட்டு வருது. இந்த 916 அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பிஏஎஸ் ஹால்மார்க் உள்ள நகைகள் வந்து துத்தநாகம் வெள்ளி கலந்த நகைகளாக மட்டும்தான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கு. அதனால் கேடிஎம் நகை வாங்கலாமா அப்படின்றது மாதிரி இனிமேல் கேட்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது வந்து தடை செய்யப்பட்டது. அது மாதிரி வந்து எந்த நகை கடையிலையும் செஞ்சு விற்பனை பண்ண மாட்டாங்க. அந்த கடையோடைய பேர் வேணால் அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ஒரு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணதுனால மாற்றாமல் இருப்பாங்களா இருக்கும். மித்தபடி இந்த கேடிஎம் அப்படின்றது வந்து உபயோகத்தில் இல்லை. அதோட இப்போ வந்து ரீசெண்டாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 22 கேரட் அப்படின்ற தங்கம் வந்து கிடைக்கிது. ஸோ அதுதான் வந்து சிறந்ததாகவும் இருக்கும். மாங்கல்யம் வந்து எத்தனை கிராமில் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. 4 கிராமில் வந்து வாங்குறதுக்கு 4 கிராமுக்கு கீழே போகாமல் 4 கிராம் அதாவது அரை பவுனுக்கு வாங்கினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எந்நேரமும் போட்டிருக்கக்கூடியது தூங்குறப்போ வந்து நம்மள அறியாமல் அது வளைஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்மி கிராமில் எடுத்திங்கன்னா, இதுவே 4 கிராம் அதாவது அரை பவுனு அப்படி எடுத்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா அரை பவுனுக்கு அதிகமாக எடுக்கணுமா அப்படின்னா அது வந்து தேவை கிடையாது. ஏன்னா 4 கிராம் அப்படின்றதே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒன்று மட்டுமே நம்ம வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் நம்ம வந்து அந்த காசு குண்டு அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். 4 கிராம் அப்படின்றது நார்மலான வெயிட்டு. அது வந்து வளையாது நெளியாது நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு கிராமுடைய ரேட்டு அப்படின்னு வந்து 13,500 அப்படின்றது மாதிரி வச்சு உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ 4 கிராம் வந்து மாங்கல்யம் வாங்குறீங்க அப்படின்னா 54,000 வரும். இதில் மேக்கிங் சார்ஜ் அப்படின்றது ஒரு 300 போடுவாங்களா இருக்கும். நான் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எழுதியிருக்கேன். அதாவது இந்த மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இது ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவில் போயிட்டு அங்கே போயிட்டு விலை இன்னும் அதிகரிக்குது, அதாவது இப்போ சொல்கிற இந்த விலையில் வந்து இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு சொல்கிறேன். மேக்கிங் சார்ஜ் அப்படின்றது வந்து 300 போடுவாங்களா இருக்கும். அதுக்கடுத்து வேஸ்டேஜ் வந்து 12% எழுதியிருக்கேன். இதுவுமே வந்து அதிகமாக தான் எழுதியிருக்கேன். மாங்கல்யத்தை பொறுத்த அளவுக்கு தாலி காசு குண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6% 8% இப்படி தான் போடுவாங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு 6% 8%ன்றது மாதிரி உங்களுக்கு வந்து கால்குலேஷன் சொல்லிவிட்டு
கடையில் வந்து ஒரு வேளை 12% போட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிறது மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்றதுனால நான் அதிகபட்சமாக சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் குறைச்சி கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா நிறைய கடைகளில் வந்து மாங்கல்யம் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து கண்டிப்பாக குறைக்கிறாங்க. நம்ம சொன்னோம் அப்படின்னா குறைச்சி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 6% 8%க்கு வந்து கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது மாதிரி வந்து செய்வாங்க. இல்லை 12% தான் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு தான் நான் இந்த ரேட்டு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ 12% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றப்போ 6516 ரூபா, 3% வந்து ஜிஎஸ்டி அப்படின்றப்போ 1825 ரூபா. டோட்டலாக 4 கிராமுக்கு, அதாவது அரை பவுனுக்கு தாலி வாங்குறதுக்கு 62,641 ரூபா. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரேட்டு தான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை இப்போ ரீசெண்டாக இந்த டைமுக்குள்ளே இந்த ஒரு ஆடி மாதத்துக்குள்ளே எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி நாட்கள் கழித்து போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், என்றைக்கு எப்போ எடுக்க போகிறீங்கன்ட்டு. அதுக்கு தகுந்தது மாதிரி கண்டிப்பாக நான் வந்து கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஏலச்சீட்டில் 1 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ இது வந்து ஒரு 62,000 63,000க்குள்ளே முடிச்சிட்டதுனால பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் வந்து நீங்கள் அந்த சைடில், தாலிக்கு சைடில் போடுவோம் இல்லையா, தாலி காசு இல்லை குண்டு, உங்களுக்கு குண்டு போடுற பழக்கம் இருக்குது, அந்த சைடில் வந்து 2 உருளையாக போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது மாதிரி எடுங்க. இல்லை அது மாதிரி இல்லை, நாங்கள் வந்து மணி மாதிரி கோப்போம், அந்த சிகப்பு கருப்பு அப்படி வந்து கோப்பாங்கல்ல, அந்த மாதிரி கோக்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாலி காசாக எடுத்துக்கோங்க. அந்த மகாலட்சுமி படம் போட்ட காசு இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. 2 எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கிராமுக்கு 2 கிராமில் எடுக்கலாம். இப்போ 2 கிராம் அப்படின்றப்போ அதே ரேட்டு கால்குலேஷனில் தான் சொல்லியிருக்கேன். அந்த 2 கிராமுக்கு 27,000 ரூபா வரும். அதுக்கடுத்து மேக்கிங் சார்ஜ் வந்து 200 ரூபா போட்டிருக்கேன், 12% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த தாலி சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக தான் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட நிறைய கடைகளில் வந்து கம்மியாக தான் போடுவாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்து அங்கே போயிட்டு தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து 12%ன்னு எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தோம்னா 3,264 ரூபா. 3% வேஸ்டேஜ் வந்து 914 ரூபா. டோட்டலாக 2 கிராமில் தாலி காசு இல்லை குண்டு எடுக்கிறதுக்கு 31,378 ரூபா வரும். இப்போ தாலி ப்ளஸ் அது கூட சேர்த்து போடக்கூடிய காசு இல்லை குண்டு வந்து எடுக்கிறதுக்கு டோட்டலாக 94,100 ரூபா வந்து வரும். ஸோ ஒரு லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே அந்த ரெண்டுமே வந்து எடுத்துடலாம். நான் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 4 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு, நான் வந்து இது வரைக்கும் தங்கத்தில் தாலி போடல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு சொல்லியிருக்கேன். தாலி மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே கோர்த்து போடக்கூடிய மித்ததுமே வாங்கிடலாம் அப்படின்றது மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமாக எப்போ வாங்குறதுன்னு கேட்டிருக்கீங்க. வளர்பிறை முகூர்த்த நாட்களில் வந்து பார்த்து வாங்குங்க. வளர்பிறை அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரும் இல்லையா, அந்த நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து முகூர்த்த நாள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமில் போயிட்டு வாங்குங்க. நல்ல நேரமும் பார்த்து வாங்குங்க. இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டைம் வந்து எழுதியிருக்கேன். ஒருவேளை இன்னொரு சில மாதங்கள் கழித்து தான் வாங்குவேன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட எப்போனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து அதுக்கு பார்த்த உடனேயுமே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆடி மாதம் வாங்குவதாக இருந்தால், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஆடி மாதத்துக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா வர 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதி பௌர்ணமி வருது, ஆடி பௌர்ணமி. அன்னைக்கு வந்து நைட்டு 8:58 வரைக்குமே பௌர்ணமி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நல்ல நேரம் பார்த்து நீங்கள் போய் வாங்கி வச்சுக்கலாம். அது எப்போ பெருக்கி போடலாம்ப்பா, அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்றப்போ அதுக்கடுத்து வந்து தேய்பிறை வரும். ஆனால் இந்த ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம்ல, 18 ஆடி 18 இல்லை ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் மாங்கல்யம் வந்து பெருக்கி போட்டுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே மாங்கல்யம் பெருக்கி போடுவாங்க. அதாவது புது கயிறு மாற்றுறது, இல்லை மாங்கல்யம் புதுசாக வாங்கி மாற்றுறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி கையில் வந்துட்டு மாங்கல்யம் வாங்கிட்டீங்க, அதை வந்து பெருக்கி போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலில் போயிட்டு வழிபாடு வந்து பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒருவேளை மாங்கல்யத்தை வந்து கோத்துட்டு நல்ல நாள் பார்த்து குலதெய்வம் கோயில் போயிட்டு அங்கேயே கூட உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி கழுத்தில் போட்டு விட சொல்லலாம். இல்லை அங்கேயே உட்காந்து கோர்த்து போட்டுக்கிற அளவுக்கு வந்து வசதி இருக்குது, இட வசதி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது மாதிரி செஞ்சு சாமிக்கிட்ட வச்சு கொடுக்க சொல்லி வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. எது எப்படின்னாலும் இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் ஒரு கயிறில் வந்துட்டு கிழங்கு இப்படி தான் வந்து போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் சரி,
தங்கத்தில் போடுறது அப்படின்னாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான். நம்ம மனசு தான் காரணம். இப்படி போட்டால் தான் நல்லது, இல்லை இப்படி போட்டால் தான் நல்லது அப்படியெல்லாம் வந்து எந்த வித இதுவுமே இல்லை. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் வந்து தாலி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பனைமரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பின்னி தாலி போட்டிருந்ததா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வசதி வர வர மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு அந்த மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த தங்கம்ன்ற உலோகம் வந்து ரொம்ப பிரபலமாக பார்க்குறப்போ இதை வந்து அடிக்கடி மாற்ற வேணாம் அப்படின்றதுக்காக இந்த தங்கத்தில் செஞ்சு போட்டுக்கிறது. அதனால் தங்கத்தில் போட்டால் தான் தாலி அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம மனசு மட்டும்தான் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எது செஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நல்ல ஒரு மனசோடு பண்ணுங்க, நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி தங்கத்தில் நீங்கள் வாங்கி போடுறப்போ குலதெய்வ கோயில் போயிட்டு பண்ணுங்க அப்படின்றது வந்து இவ்வளோ நாள் நீங்கள் போடாத அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல மனசில், இவ்வளோ நாள் வந்து நம்ம தங்கத்தில் போட்டுக்கல அப்படின்றது மாதிரி. ஸோ அதுக்காக வந்துட்டு சொன்னேன். எப்பயுமே வந்து குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் அங்கே போயிட்டு செய்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மனசுக்கு. ஸோ அதுக்காக வந்து இப்படி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.